கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இது வெறும் பழமொழி அல்ல, ஆழமான வாழ்வியல் தத்துவம். ஆலயத்திற்கு உள்ளே செல்ல இயலாதவர்கள் கூட கோபுரத்தை வணங்கினால் முழுமையான பலன் கிட்டும் என்பது ஐதீகம். ஏனென்றால் கோபுரங்கள் இறைவனின் பாதங்களாகவும் ஸ்தூல லிங்கமாகவும் போற்றப்படுகின்றன. சிற்ப சாஸ்திரத்தின்படி ஒரு கோவிலின் அமைப்பு என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது மனித உடலின் வடிவம். நம் பாதங்கள் தான் கோவிலின் முன்கோபுரம். முழங்கால் ஆஸ்தான மண்டபம், மார்பு மகா மண்டபம், கழுத்து அர்த்த மண்டபம், சிரம்தான் கர்ப்பகிரகம். நம் உருவ மத்திதான் அங்கே ஒளிரும் லிங்கம், தலை உச்சிதான் விமானம், ஐம்புலன்களும் அங்கே எரியும் தீபங்கள், நம் ஆன்மாதான் சிவலிங்கம். எனவே கோபுரத்தை தொழும் போது இறைவனை நமக்குள் உணரத் தொடங்குவோம்.